ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீன் வந்து வாஷ் பண்ண போயிருக்காங்க. நம்ம வந்து மசாலா என்னென்ன போடுறோம் அப்படின்றத நம்ம காமிச்சிடலாம். சிசர் வேற இல்லை, சூடு நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன் கத்திலி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன். ஓகே, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நம்ம ஒரு மீன் கூட போட்டுக்கலாம் இப்போதைக்கு. ஒரு வச்சுருவா. உப்பு தேவையானதுக்கு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பெப்பர் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஒரு மீனுக்கு மட்டும் சமைச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே பண்ணியிருக்கேன். இது அதுதான் நீக்கா நான் இந்த மசாலா அதில் தடுவேன். இப்படி இது பண்ணணுமே. ஆமாம், அது கட்டையில் பண்ணுவேன். எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டுக்கோங்க ஸ்மெல்லுக்கு. ஓகேவா? இதான் நான் ஒரு மீனுக்கு இப்போ செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். லைட்டாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணும்னா இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு வந்து இது போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கு அடுத்து லெமன். ஆமாம், இல்லை இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? லெமன் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படிதானே குட்டி? ஓகே, இதுதான் தேவையானது நான் போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும் லைட்டாக எண்ணெய். நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த லெமன்லேயே கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும். இதுதான் மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. மீன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கட் பண்ணணும். மீன்லாம் நான் தொட்டதே இல்லை, குட்டி நடக்கும் இல்லை. கூட நான் கட் பண்ணி தரேன். ஷார்ப்பே இல்லை, செம இதுவாக இருக்கு மீன். வா நீ. இதோ ஓரளவுக்கு அரிஞ்சிருக்கு. அரிஞ்சாச்சா? அது இங்கே வச்சு அறிவு தப்பா. சூப்பர். பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணிடலாம் பாருங்க. அந்த சைடு கட் பண்ணிட்டியா? சூப்பர். இந்தா மசாலா வந்து அதுக்குள்ளெல்லாம் போடு. இந்த மசாலா இருக்குல்ல, அது உள்ளெல்லாம் போடு. உள்ளெல்லாம் நல்லா இறங்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா 3 இது போட்டு, அதுக்குள்ள வரைக்கும் நம்ம மசாலா நல்லா தடவி. அதுதான் வந்து டேஸ்ட்டு, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ மசாலா வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தடவுறோம் மீனில், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இது வந்து கேரளா ஸ்டைல் அப்படின்றது வந்து மெயினாக வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. ஸோ வந்து விருப்பம் தான் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நார்மலாகவே செய்கிறீங்க அப்படின்னா நார்மலாகவே செஞ்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக தான் செய்கிறேன். எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் அப்படி செஞ்சிருவேன். எனக்கு அந்தளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு டேஸ்ட் அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் கேரளா ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா மசாலா நல்லா இறங்குற மாதிரி போட்டு நல்லா வால் வரைக்கும் போட்டு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக மசாலா தடவிட்டேன். மசாலா வந்து தடவிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன தெரியுமா பண்ணிக்கலாம், அவங்க தடவிட்டோம் நல்லா. இதாங்க ஃபுல் மசாலாலாம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, எடுத்து தடவிக்கோங்க. நான் வந்து அதுக்குள்ளேயே நம்ம வந்து
ஸ்டவ் ஆன் அளவுலாம் தெரியுதா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா ஓரளவுக்கு தெரிய மாட்டேங்குது. சூடாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வறுக்கணும். என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு 3/4 பதத்துக்கு வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சூப்பராக. ஓகேவா? இன்னும் நான் போய் கை கழுவிட்டு தேங்காய் பால் சாதம் வடிக்கட்டி எடுத்துருவா. இல்லை வேணுமா போடணும்? என்னது அது வேணுமா எனக்கு? தேங்காய் பால் வேணும், கண்டிப்பாக வேணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மசாலா போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து காஞ்சிட்டோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு மீன் தூக்கி அதில் போட்டுடணும். அதுதான் நம்மளோட வேலை. இந்த மீன் வேகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இன்னும் இருக்குது பாருங்கள். இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கல, அனல் செம்மையாக வீசும்போது தெரியுது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊற்றிக்கியாச்சு பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் தள்ளியே உட்காந்துக்கலாம். ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு இது இதுவாகும் போது மீன் நல்லா தெறிக்க போகுது. ஏன்னா பெருசு இல்லையா, அதனால. ஓகே, நல்லா காயிடும். குட்டிமா, நீ மீன் போடும் போது கொஞ்சம் காட்டு க்ளோஸ்ல, நல்லா இருக்கும். வா, என்னது தண்ணி ஒரு அளவுக்கு ஊத்து. இதுக்கு நல்லா ஹீட் ஆகணும். அப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா என்ன காஞ்சிட்டுனே போடுங்க. காயத்துக்கு மாதிரி போடாதீங்க. வளவலன்னு சவு சவன்ட்டு. தேங்காய் பால், இது வந்து தேங்காய் பால். இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இது மசாலாலாம் போட்டோன்னு நான் இது பண்ணவா? ஆமா, கிட்ட வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டா, இதை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு. ஓகேவா? நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மீன் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதை வேறு நான் போடணும்னா எப்படி போடுறதுனே தெரியல. நம்ம மற்றதெல்லாம் வந்து இந்த இதில் வச்சுக்கலாம். மீன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 3/4 இது வேகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இது நல்லா வேகட்டும். ஓகேவா? அதெல்லாம் எப்போ வதக்குறது? இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள் தான். இந்த வேகிறது தான் அதிகமாக இருக்கும். வாசனை செம்மையாக அடிக்குது. நல்லா வேகட்டும். இந்த டைமில் கொஞ்சம் நம்ம அதிகமாக கூட வச்சுக்கணும். இதை திருப்பி போடும் போது குட்டி உடையாம வந்துரு. அதுக்கு மட்டும் நான் வேணுமா? ஆமா, யார் இதை வேற திருப்பி போடுறது? நம்மளாலாம் முடியாது. இந்த எண்ணெய் வேஸ்ட்லாம் ஆகாது. ஓகே அப்பா, சரி 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 நல்லா பொரிக்கணும். போய் சொல்லுங்க எப்போ பொரிக்கிறதுன்னு தெரியலையே. அது இது அடிக்க போகுது அந்த இதில் லென்ஸில். ஓகேவா? எண்ணெயெல்லாம் மீன் மேலே படணும், அப்போ தான் வேகும். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நல்லா இந்த என்ன குட்டி ஏதோ சொல்லணும், என்னது இந்த இந்த டேபிள் மேலே தான் வச்சு எடுக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் குட்டிமா அந்த மீன் தலையை கொஞ்சம் கிட்ட வச்சு வேக விடு, உடையாமல் பார்த்து. பயமாகிது. தெரிக்கும் குட்டி, எனக்கே இப்போ தெரிச்சனால தான் நான் ஓடி வந்தேன். ஓகே ஓகே. இது முழுசாக தான் பொரிக்கணும் போல் எனக்கு. நான் தெரியலண்ணா. தெரியுற
இதை முழுசாக தான் பொரிக்கணுமா? ஏன் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் பொரிக்க மாட்டாங்க போல. அதான் மீன் பொரி. வேணாவா? எண்ணெய் கொஞ்சம் அப்படிக்கா எடுத்து விட குட்டி. எல்லாம் ஒன் சைடுக்காக போயிருக்குல்ல. பார்த்து தெரிக்க போகுது. ஆனால் எனக்கு ரொம்ப தெரிச்சுதுப்பா. நாங்கள் 2 மீன் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் 2 மீன் செய்யறதுக்கு ஆயிடுது. 2 மீன் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. எனக்கே இப்போ தெரிச்சதுனால தான் நான் வந்தேன். இன்னொரு கரண்டி இருக்கும்ல குட்டி, அதையும் போட்டு இல்லை திருப்பிக்கோ. உனக்கு திருப்ப முடியல அப்படின்ற பட்சம் திருப்ப வாய்ப்போ. இவ்வளோ பெரிய தடிசு எப்படி திருப்பி? அதுதான் சொன்னேன் 2 இது பார்த்து குட்டி. நான் தள்ளியே போய்க்கிறேங்க. போது கீழே. வா நான் சூப்பராக திருப்பியிருக்கேனா? சரி, சூப்பராக திருப்பியிருக்கேன். எனக்கு தான், நான் தான் சமையல் மாஸ்டர். ஆமாம், சாப்பிடும் போதே இது பண்ணிடலாம். மசாலாலாம் இதாக இருக்குமாம்மா? ஆஹா, இன்னும் நல்லா வேகட்டும். அதுக்கு அடுத்து வந்து உள்ள இது நல்லா வெந்துடணும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். இதில் இன்னும் மசாலா நிறைய போட வேண்டியதானே? இல்லை, நம்ம அதுக்கப்புறம் மசாலா தான் போட போகிறோம். நீ பாரு, கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. என்ன ஆச்சு உங்களுக்கு? சுற்றுச்சு எனக்கு. ஓ, அதுக்கப்புறம் போகுது. இப்போ நிற்க வைக்கலாமோ? நல்லா இருக்கா? என் ட்ரெஸ்ஸில் எப்படி ஆயிடுச்சு? குட்டியோட ட்ரெஸ்ஸு பாருங்க. எண்ணெய் அது உள்ள ஊற்றம் போட்டா ரொம்ப தெரிஞ்சுட்டம்மா. எது உள்ள? ஓகே, இப்போ நிற்க வைக்கணும். ஏன் இதில் வேகணும்ல? எண்ணெய் ஊற்றி விடு, நல்லா வேகம் பாரு உள்ளலாம். மீன் வந்து நல்லா வேகணும். இதுலேயே வந்து ஒரு 95% ஃபுல்லாக நல்லா வெந்துடணும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டானது. என்னன்னா 95% மீன் இதிலே வெந்துடணும். அந்த 5% மட்டும் தான் கொஞ்சம் இருக்கணும். 100க்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மீன் வந்து நல்லா வெந்துடணும். தப்பு பாவம், குட்டிக்கிட்ட விட்டுட்டு நான் ஓடியான்ட்டேன். ஆமாம், அப்படிலாம் ஆகும். எப்படி நிற்க வைக்கிறது? என்ன பண்ணுறீங்க? நிற்க வச்சு இந்த உள்ளெல்லாம் வேக வைக்கணும்ல. இந்த கார்னர் கொஞ்சம் நல்லா வேக விடு. இப்போ பாரு எப்படி தெரியும். நீ தோசை கல்ல பிடிச்சிருக்கல, தோசை கரண்டியில், அந்த இடமும் நல்லா வேக. அதான் இப்படி தான் வைக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க. மாற்றி சூப்பராக எப்படி வேக விட்டுறாங்க. மீன் தான் பாவம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வவ்வால். நான் பயமாக இருக்கம்மா. அப்படிதான் ஆகும். கொஞ்சம் நெருப்பு கூட கம்மி பண்ணிட்டேன். ஆனால் அப்படிதான் ஆகும். நான் ஒன்றும் ஆகாது. அப்பா இதை வேற எதுவும் பண்ண முடியல. போய் இப்படி குத்தாப்புலாம் நிற்க வைக்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படிலாம் தாங்க மீன் உண்மையாலுமே வேக விடணும். இப்படிதான் வேக வைக்கணும். வெந்துருச்சுட்டே சாப்பிட்றலாமா? ஆஹா, மீன் பொழிச்சு அதுக்கு அடுத்து ஈஸியாகிடும், கவலைப்படாத.
பாருங்க, பாவம் அப்பாவி. நீ அப்பாவிய சும்மா தான் சொன்னேன். தெரியாமல் கேட்டு மீன் பொழிச்சு ஓகேவாமோ சூப்பராக வந்துருச்சானா இல்லை? வேறு எதாவது பண்ணணும்னா ட்ரை பண்ணுவா. அந்த தோசை கரண்டி கொஞ்சம் எடு கையிலேருந்து. ஒரு நிமிஷம். இரு எடுத்துக்கோ. இப்போ மறுபடியும் தோசை கரண்டி தான் பண்ணமா பண்ணிடுங்க. இது வேக விட்ட பிறகு தாங்க எனக்கு வேலை இருக்குங்க. ஓகே, அதுக்குள்ளே நான் போயிட்டு இந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து 2 மீன் வாங்கினோம் வீடியோக்காக. இப்போ ஒரு மீன் தான். நான் வந்து ஒரு மீனுக்கு தான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். எவ்வளோ எடுத்துருவோம். அந்த சைடு மட்டும் திருப்பி போட்டு எடுத்துரு, அவ்வளோதான். இல்லை எடுத்துரு, போதும். ஆமாம், அடி பிடிச்சிரும். எடுத்துட்டு வேறு நான் கடாய் வைக்கவா? ஆமாம், கடாய் வச்சுரு, நான் வந்துடுறேன். ஓகே, எடுத்தாச்சு. நாங்கள் இப்போ கடாய் வைக்கிறோம். இந்த வா. அப்பா, கடாய் வந்து நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடாகிட்ட பிறகு நம்ம வந்து எண்ணெய், இப்போ வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அந்த கிரேவிக்கான எண்ணெய் ஊற்றிட்டேன். வாழை இல்லை எடுக்கணும். இப்போ இல்லை, லாஸ்ட்டாக ஃபைனல் தான். கடுகு போட மறந்துட்டு பாரு. கடுகு வேணால அதெல்லாம் போடக்கூடாது. ஓ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வெங்காயம், முக்கியமானது ஒண்ணுங்க. இது வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நாங்கள் என்ன சாப்பிடக்கூடாது. இல்லை பசி வேறு இருக்கணும். இதை சாப்பிடணும். இந்த வவா மீன் இதுக்காகவே நாங்கள் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் இதுதான். சின்ன வெங்காயம் தான் இதோட இது. இதுக்கு ரொம்ப முக்கியமானதே இதுதான். இந்த வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் தான் இருக்கு. இந்த மீன் பொழிச்சி அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் நம்ம முக்கியமான ஒரு இது. நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கலர் வரும், கோல்டன் ப்ரௌன். அந்த எண்ணெய் கூட ஊற்றிக்கோ. இல்லை, அது வேணும் எனக்கு. அந்த எண்ணெய் கோல்டன் ப்ரௌன் நல்லா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும். 2 தக்காளி பழம் நான் வந்து சின்னதாக இருக்க 2 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா. ஓகே, இது வதங்கிறதுக்கு நம்ம வந்து மீன்லேயே உப்பு போட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த உப்பு மசாலா இந்த கிரேவிக்கு மட்டும் தான் தேவைப்படும். ஓகேவா? உப்பு தேவையானது கிரேவிக்கு மட்டும்தாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் கொஞ்சம், இதுக்கு வெரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அவ்வளோதான் இந்த கிரேவிக்கு மட்டும். ஓகே, இங்கே பாருங்கள், உப்பு பாதி வச்சுட்டேன். நல்லா இதை வதக்கணும். ஆனால் இதுக்கு வந்து மசாலா இது போட மாட்டாங்க முக்கால்வாசி. ஃபிஷ் மசாலா எனக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதுக்காக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். வேணான்னா விட்டுடலாம். தேங்காய் பால்லாம் எப்போம்மா போடுவோம்? அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே போட்டிருக்கோம். இந்த கிரேவிக்கும் போடணும். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன், இதுக்கு ஒரு ஸ்பூன் தான். நான் வந்து இந்த பேக்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வதங்கிறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க. கிரேவி மாதிரி வரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. தேங்காய் பால் இருக்கு இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கிளாஸில் தேங்காய் பால் இதை ஊற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு கிரேவி பண்ண போகிறோம். இந்த தேங்காய் பால் வந்து சூப்பராக இருக்குங்க, சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது தேங்காய் பால். ஓகே, குட்டிக்கு எப்போ சாப்பிடுன்னு இருக்குதா? காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. சரிம்மா சரி, உனக்கு தான். ஓகே, உங்களுக்கு குட்டி அடுப்பு. இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்து இங்கே பாருங்க, தேங்காய் பால் வந்து நம்ம இந்த மாதிரி அப்பப்போ சேர்த்து திக்னஸ் ஆக போகிறோம். நல்லா கிரேவி மாதிரி இருக்கணுங்க, இப்படி இருக்கக்கூடாது, தொக்கு மாதிரி இருக்கணும் நல்லா. அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பால் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் செய்ய வந்து கொஞ்சம் வேலை இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் தான் இது கேட்டுக்கிட்டே இருந்தேன், அதனால தான் செய்கிறாங்க. நான் இவங்களுக்கு தான் செஞ்சேன், கேட்டுகிட்டே இருந்தேன் நான். என்ன வேணும்மா? அது மேலே தான் உட்காந்துருக்கேன். இது தேங்காய் பால் வந்து அப்பப்போ ஊற்றி இந்த மாதிரி நம்ம சேர்க்குறோம்ல, இதோட நான் 3 டைம்ஸ் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். அப்படி சேர்க்க அந்த தேங்காய் பாலும் இன்னும் கெட்டித்தன்மை இழுத்துரும். ஒரே டைமில் சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடுமா, டக்கு நம்மளுக்கு அந்த திக்னஸ் வந்துடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, சூப்பராகவே இருக்கும். இதுதாங்க இதோட டேஸ்ட்டு, மெயின் டேஸ்ட்டு இதுதான். இந்த தேங்காய் பால் முக்கியம், சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம் இந்த கிரேவிக்கு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்கா, ஒரு 5 to 10 minutes எவ்வளோ திக்காகிடும் பாருங்கள். ஆனால் இது வந்து கேரளா டிஷ்ஷுன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாலுமே இது தேங்காய் எண்ணெயில் மட்டும் தான் செஞ்சு ஆகணும். எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதனால நான் இது செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுங்க, நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன். ஒரு 4 நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி கொஞ்சம் அதுக்குள்ள எப்படி ஆயிடுச்சு, திக்னஸாக கொண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த தேங்காய் பால் கட்டிப்பாடு திக்காக அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது கிரேவி மட்டும் க்ளோஸில் காட்டு, செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டவ்வை மீடியமில் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வச்சிடுறோம். இப்போ இல்லையா வாட்டருமே வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு, இந்த வாழை இலை இருக்குது பார்த்தியா, இது வந்து நல்லா வந்து நம்ம அடுப்பில் இப்படி காமிச்சு வாட்டி எடுக்கணும். நெருப்பில் இப்படி காட்டினா கொஞ்சம் பேப்பர் மாதிரி வந்துடும். இந்த வாழை இலைலாம் பார்த்தீங்கன்னா வாழை இலை வாட்டி எடுக்கணும். இலையை காட்டும் போது இப்படி கொஞ்சம் என்ன ஆகும், இலை வந்து பேப்பர் பதத்துக்கு நம்மளுக்கு ஆக்கி கொஞ்சம் இதுவாக கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து வாழை இலை கட்டும் போது கடமுடன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். நெருப்பில் இப்படி வாட்டி எடுத்துக்கணும். ஓகேவா? இதை வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? இல்லை, இது நம்மளுக்கு வேணாம், தேவைப்படாது. இது பார்த்தீங்களா எப்படி இருக்கு, வாட்டாத வாழை இலை. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டினது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? ஒரு மாதிரி
ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை இங்கே வைக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம இது வந்து கொஞ்சம் இந்த இதுவாகாமல் இருக்கிறதுக்காக இதை வைக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. வச்சுருக்கோம்ல கிரேவி, அது வந்து நம்ம இப்போ இந்த இலையில வைக்கிறோம். இந்த இலையில வச்சுட்டு கிரேவியை நல்லா அந்த மீன் சைஸ்க்கு வச்சிடணும், நல்லா சூப்பராக. அப்புறம் மீன் மேலே போட்டு எடுத்து வச்சு ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம மீன் இருக்கார் இல்லையா, அவரை எடுத்து இப்படி வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இந்த இன்னும் கிரேவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா இந்த மசாலா மீன் மேலே சூப்பராக ஊறிடணுங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பார்க்கும்போது நாக்கெல்லாம் ஊருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த மசாலா எல்லாம் இதுக்குள்ளே இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா குட்டி வந்து, அதில் வந்து நம்ம வச்சிடணும். இதில் தேங்காய் பால்லாம் ஊற்றி சேர்த்துக்கோல, இன்னும் சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். இந்த கிரேவி மட்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன், வேஸ்ட்டே பண்ணாது. இதுதான் வந்து இந்த மீன் பொரிச்சிக்கான ஒரு டிப்ஸு. அதான் செய்வாங்க, இந்த கிரேவி தான் மெயினே. ஓகே ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணிடணும், இது இருக்கு இல்லையா மடிச்சிடணும். இது இருக்கு இல்லையா மடிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம கட்டிடலாம். ஓகேவா? அந்த வாழை இலை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம மோஸ்ட்லி கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் கொஞ்சம் இருக்குல்ல, மீனோட எண்ணெய் அது இருந்தாலும் ஓகே தான், அதுவே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து கட்டி எடுத்துக்கிட்டோம். இது கட்டுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேண்டு போட மாட்டாங்க, நானும் போட மாட்டேன். என்னால் கட்ட முடியல இன்றைக்கி, அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, பார்க்கலாம். இதை வந்து நம்ம இப்போ அழகாக இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இருங்க, இதை நல்லா வந்து வாழையில வந்து நல்லா வந்து இதுவாகும். மீன் பொரிச்சிக்கு வாழை இலை தான் மெயின். ஓகேவா? பிடிக்க வந்து இல்லை, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரமாச்சு இருக்கணும் வாழை இலையிலே, அப்போதான் வந்து நல்லா இருக்கும். வாழை இலையிலே இருக்கணும். கண்ணில் அடிக்க போதும். நல்லா வேகணும் இந்த வாழை இலை, இதுதான் இதோட மெயின். வாழை இலை டிஷ் இல்லது, வாழை இலை ஃபிஷ் இல்லை, டிஷ்ஷு. வாழை இலை டிஷ், அப்படிதான் சொன்னேன். வாழை இலை டிஷ், வாழை இலை. ஓகே, எடுத்து பதாடியே சூப்பராக இருக்கும். நல்லா வேகணும். 2 போட்டிருக்கோம் வாழை இலை. திருப்ப நீ வா கொண்டாட உட்காரு. இதான் கரெக்டு. இப்போ வந்து கொஞ்சம் பயம். இப்போ வந்து இவங்க திருப்புறாங்க, இவங்க வந்து கரெக்டாக திருப்பி போடுவாங்க. அதை பண்ண என்ன பண்ண இப்போ? இதான் மீன் பொரிச்சு. சரி, ஓகே. ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்ப்பேன். நான் காலையிலேருந்து பட்டினியாக இருந்தேன். நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்க, அதுதாங்க இதோட மெயினே. ஆமாம், மகிமே இந்த வாழை இலை ஸ்கின்லாம் உள்ளே இறங்கி அப்படியே சும்மா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகி வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அங்கே தானே குட்டிக்கு உனக்கு சொர்க்கமே இருக்கும். குட்டிக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த கறி, மீன், எறா, சுறா அதுதான். நான் வந்து சொன்னோன்னு சிரிப்பு பாருங்க, கரடி மூஞ்சனுக்கு என்ன ஒரு ஆனந்தம்.
இல்ல நான்வெஜ்னா எனக்கு பிடிக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா நான் பீட்ரூட் பொரியல் வச்சா கூட அதை சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு. அப்படியே காயெல்லாம் பொரியல்லாம் பண்ணாலும் நான் சாப்பிடவே மாட்டேன். அப்ப என்ன சாப்பிடுவேன்? நான்வெஜ்லாம் எதா இருந்தாலும் சாப்பிடுவேன். கேட்டுக்கோ. இந்த மீன் பொரிச்சி பிடிக்குமா? எப்படா வரும் இந்த வவ்வா மீன்? பாவங்க, தொட்டு கும்பிடு, அப்பதான் நல்லா வரும். ரசம் வச்சா கூட எனக்கு முட்டையாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன், நிறைய வாங்கி வச்சிருப்பேன். அட்லீஸ்ட் முட்டையாச்சும் போட்டுருவேன். ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த காயெல்லாம் எதுவுமே எடுத்துக்கவே மாட்டேன், திட்டுவா. அதுதான் நல்லது. நம்ம வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலுமே காய் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். திருப்புறாங்க பாருங்க. அந்த கலர்ல வரணும் குட்டி. கரெக்ட், சூப்பர். காட்டு. ஓகே, இந்த கலர் நல்லா வேகணும் குட்டி, கருகாது. ஏன்னா வாழை இலையில இருந்து ஸ்மெல் வருது, தெரியுதா? செம்மையா இருக்கு. போதுமாமா? என்னது போதுமா? சாப்பிடலாமா? சாப்பிடல, சாப்பிடலாமா? 2 minutes மட்டும். 2 சைடும் நல்லா கொஞ்சம் வெந்துச்சுன்னா தானம்மா நல்லா இருக்கும். எனக்கு தான் நிறைய வேலை இருக்கு. ஜாமெல்லாம் கழுவணும். அதாங்கப்பா, எல்லா வேலையும் எனக்கு தான் நிறைய இருக்கு. ஓகேவா? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி. அவ்வளோதான், இந்த மீன் பொரிச்சு ரெடி. நம்ம வந்து இது காட்டலாம். உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். திருப்பி போடுங்க. அந்த சைடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இலை வா செம்ம. இப்படி தாங்க இருக்கணும். இதுதான் மீன் பொரிச்சு. மீன் பொரிச்சு ஓகே, ரெடி. செஞ்சது நான் தான். நீயா இவ்வளோ செஞ்சுட்டு நான் செஞ்சது கூட சொல்லலை. இந்த பிள்ளை பாருங்க என்னெல்லாம் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து உள்ளே கொண்டு போயிடலாம். ஓகே வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு. என்னது? சூப்பராக இருக்கும்மா. நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. இதுதான் மீன் பொரிச்சு. ஆவி வர படகுது. அம்மா ஸ்பூன் ஒன்று எடுத்துருவா. ஏன் இரு அப்படியே எடுத்துருவா. அப்படியே பின்னாடியே போய் பின்னாடியே நடந்து எடுத்துருவா. வா, அல்டிமேட். வீடியோக்கு தானே. மீன் வெந்துச்சான்னு பாருங்க. செம்மையா இருக்கா? வெந்துருச்சு, சூப்பரா. இதை வந்து இந்த கிரேவி கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். பா வேற லெவல். செம்மையா வெந்திருக்கு. வா மீன் இரு குட்டி. வா வா வா. இருக்கு சூப்பர். செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். செம்மையா இருக்கு, வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த வந்து நம்ம இந்த கிரேவி போட்டதா குட்டி ஹைலைட் தானே. இந்த கிரேவி போட்டதால தான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. சரியான பசி. இப்ப நான் செம்மையா சாப்பிட போறேன். உங்களுக்கு இந்த கிரேவி வச்சு விடும் போது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. காலையில இருந்து சாப்பிடாம இருக்கோம், சரியான பசியில இருக்கோம். ஓகேவா? மீன் பொரிச்சு இதுதான், பாத்துக்கோங்க. காமிச்சிருங்க கொஞ்சம் கிட்ட மீன் பொரிச்சிய. இந்த வவ்வா மீனுக்கு கொஞ்சம் நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ, ரொம்ப நல்லா வந்ததுக்கு. ஓகே ஓகே, இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேரளா டிஷ். ஆனா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேங்காய் எண்ணெயில கூட செஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில மோஸ்ட்லி செய்வாங்க. எனக்கு இந்த எண்ணெய் ஓகேவா இருந்தது. நான் செஞ்சுட்டு மீடியமா எண்ணெய் ஊத்தி சூப்பரா பர்ஃபெக்டா குட்டி சாப்பிட்ற மாதிரி செஞ்சிருக்கேன். சோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாம இன்னும் என்னெல்லாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஓகே ஓகே, டாடா பை பை.